எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, டிசி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஆடுனாங்க. டிசி வந்து ஈஸியாக மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்ஹெச்சில் பேட்டிங் கொடுத்தாங்க டிசி. எஸ்ஆர்ஹெச் அடித்தாங்க 163 தான் அடித்தாங்க. அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து ஃபெயிலியர் மறுபடியும் ஆகிட்டாரு. அபிஷேக் சர்மா வந்து லிட்டரலாக ஒரு ரன் அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து டக் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டிராவல்ஸ் விக்கெட்டை மிச்சல் ஸ்டாக் வந்து சொன்ன மாதிரியே சூப்பராக விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. மிச்சல் ஸ்டாக்கு அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து இந்தியாவோட உள்ள டொமஸ்டிக் காம்படிஷன் ஐபிஎல்லேருந்து மிச்சல் ஸ்டாக் வந்து டிராவல்ஸ் விக்கெட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. ஆரம்பமே அடிக்கல எஸ்ஆர்ஹெச்சில் அடித்ததுக்கு விக்கெட் வரணும் ஒரு 72 அடித்தாருங்க. மற்றபடி யாருமே எஸ்ஆர்ஹெச்சில் அடிக்கலை. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அவங்க அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் விக்கெட் மட்டும் அடித்து கால்சன் அடித்தா மட்டும்தான் அவங்க 200 மேலே அடித்தா மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியுது. 200 அடிக்கிறதெல்லாம் அடித்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக தோற்றுட்டு போயிருக்காங்க. பவுலிங் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணார் மிச்சல் ஸ்டாக்கு. எக்ஸ்பெக்டிவாக நான் பாருங்கள் கொடுத்தாரு 4 பட்டனா 5 விக்கெட் எடுத்துட்டாருங்க. 5 விக்கெட்டில் எடுக்கிறது வந்து ஐபிஎல் வந்து ஒரு பெரிய விஷயம். சூப்பராக பவுலிங் போட்டு 5 விக்கெட் எடுத்தார் மிச்சல் ஸ்டாக்கு. மிச்சல் ஸ்டாக் பவுலிங் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அதுவும் வைசாக் மாதிரி கிரவுண்ட்லாம் 5 விக்கெட் எடுக்கிறதுனா பெரிய விஷயம். நல்ல பேட்டிங் சர்ஃபேஸு. அதுலேயே 5 விக்கெட் எடுக்கிறாருன்னா அவர் எப்படி பவுலிங் போட்டிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து டிசி பேட்டிங்கை பற்றி பேசலாம். டிசி பேட்டிங் லிஃப்டர் எடுத்துட்டாங்க. ஜேம்ஸ் ஃபிலிப் வந்து 35 அடித்தார். ஃபேப் டுப்ளஸ் வந்து ஒரு 50 ரன் அடித்தார். 40 நிமிஷத்தில் 50 ரன் அடிக்கிறது வந்து இது வந்து 2வது பிளேயராங்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே. டிசியில் வந்து பேட்டிங்கு பவுலிங் எல்லாமே எல்லாத்தையும் சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக பண்ணி டிசி வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை. டிசியை வந்து பாராட்டி எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க ஓவராலாக சூப்பராக போயிட்டுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங் மாற்றிக்கணும். ஏன்னா யாருமே கிடையாது. அபிஷேக் சர்மா வந்து ஓப்பனிங் ஓவர்லாம் போடுறாரு. அந்த ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்லையும் முடிச்சிருக்காங்க. முகமது ஷமி, ஜாம்பா அவங்க பேட்மேன்ஸ்லாம் வெளுத்துறாங்க. அபிஷேக் சர்மா வெளுத்துறாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்ல ஒரு பவுலிங் ரேட் இருந்தால் மட்டும்தான் வர மேட்சஸில் ஜெயிக்க முடியும். அதனால் எஸ்ஆர்ஹெச் வந்து நல்ல பவுலிங் ரேட்டுக்கு பார்க்கணும், ஃபைன் பண்ணணும் சீக்கிரம். இல்லைன்னா டோர்னமெண்ட்டு போக கஷ்டமாக போயிடும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அடுத்தது வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். லிட்டரலாக ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. க்ளோஸ் கேமாக தான் போச்சு. பட் ஆனால் ஆர்ஆர் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. மெயினாக காரணம் வந்து சிஎஸ்கேவோட ஃபயர் பேட்டிங் பவர் இல்லை, ஓப்பனிங்கில். அதுதான் அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர் பேட்டிங் பார்க்கலாம். ஆர்ஆர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா வந்து 81 ரன் அடித்தார். 36 பாலில் குழந்தை எடுத்துட்டார் மனுஷன். எல்லாம் அடி அடித்தார் நிதிஷ் ராணா. செம்ம அடி அடித்தார். லிட்டரலாக ஒன் சைடாக கேமை மாற்றிட்டார் நிதிஷ் ராணா. அடித்ததுனால தான் ஆர்ஆர் வந்து 182 அடித்தாங்க. அதே சரியான பேட்டிங் ஆர்ஆர் அடித்தது. 182 சேஸ் பண்ணாங்க கிரவுண்டில். பண்ணாலும் முடியல கடைசியாக சின்ன இல்லை. ஆர்ஆர் வந்து அடித்த விரியாவில் வந்து நிதிஷ் ராணா தான் 81 ரன். அவங்க கேப்டன் விராட் கோலி ஒரு 36 அடித்தாரு. ஒரு கேமியோ இருந்தாருங்க. சூப்பராக பேட்டிங் ஆடினாரு நிதிஷ் ராணா. ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி பவுலிங் பார்த்தீங்கன்னா மகேஷ் பத்திரனா சூப்பராக பவுலிங் போட்டார் டெத்தில். அவர் டெத்தில் பவுலிங் போட்டு கண்டெயின் பண்ணதுனால தான் இந்த ரன் வந்துச்சு. இல்லைன்னா அவங்க ஆர்ஆர் வந்து 200 மேலே பேருக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கு பத்திரனா வந்து சூப்பராக பவுலிங் போட்டார். நேற்று சூப்பராக பவுலிங் போட்டார். ஹேட்ஸ் ஆஃப் பத்திரனா. சிஎஸ்கே பேட்டிங் பற்றி பேசுவோம். சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா 183 அப்படின்னு சேஸ்னா ஃபயர் ஹீட்டர் வந்து சிஎஸ்கேல இல்லை, ஓப்பனிங்கில். முன்னாடி என்ன இருப்பாங்க, டெண்டன் மெக்கலம், டேரன் ஸ்மித்து, மைக்கேல் லெவசி, பவுலி விஜய் அவங்களாம் 8 ஓப்பனிங் வந்து குழந்தை ஓப்பனர்ஸ் சென்னைக்கு. அது மாதிரி வந்து ஓப்பனர்ஸ் இல்லை. இப்போ ஏன்னா நிக்கில் ரவீந்திராவும் ராபர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயர் பவர் ஹீட்டர்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒன்றும் அந்த டேவிட் கால்மாயை கொண்டு வரணும். அந்த டேவிட் கால்மாயை கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஃபயர் ஹீட்டருங்கிறது வரும். இல்லைன்னா ஃபயர் ஹீட்டருங்கிறத சொல்லிக்கிற மாதிரி யாருமே ஓப்பனிங்கில் வந்து ஒரு ஃபயர் ஹீட்டருங்கிறது வந்து சிஎஸ்கேக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் அந்த ஓப்பனிங்கோட ஃபயர் ஹீட்டர் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கொண்டு வராங்க அப்போனா வந்து சிஎஸ்கே வந்து நிறைய மேட்சஸ்லாம் ஜெயிக்க முடியும். ருத்ராஜ் டிப்பூர் கேப்டன் வந்து 53 அடித்தார். 63 அடித்தார், சாரி. குழந்தை எடுத்தார் அப்படிங்கிறனால அவர் ஒரு 63 அடித்தார் கேமியோ. சூப்பராக பேட்டிங் இருந்தாருங்க. அது ருத்ராஜ் கைக்வாட இருக்க பாருன்னு சொல்ல முடியாது. அப்புறம் சிவன் துபே நல்லா தான் பேட்டிங் பண்ணார். பட் ஆனால் அசனோட ஒரு விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஒன்றும் பண்ண முடியல. அசனோட சூப்பராக பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்தார். அப்புறமேட்டு விஜய் சங்கர் வந்து தீபக்கோட ரீப்ளேஸ் பண்ணார். ஒரு ஓவர்
ஒரு 6 அடிச்சாரு, விக்கெட் எடுத்துடுறாருங்க. விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹசரங்க ஒரு 6 கொடுத்தாருன்னா அடுத்த பால் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. அப்படிதான் வந்து ஒரு விக்கெட் அடிச்சு கொண்டு அவுட் ஆனாரு. விஜய் சேகரும் அப்படிதான் அவுட் ஆனாருங்க. எல்லாருமே அப்படிதான் அவுட் ஆனாங்க. ஹசரங்க அந்த ஒரு 6 கொடுத்தாருன்னா அடுத்த பால் விக்கெட் எடுத்துடுறாரு. சூப்பராக ஆர்ஆர் வந்து ஃபீல்டிங் பண்ணாங்க. சூப்பர் ஃபீல்டிங் ஆர்ஆர். மேட்ச் ஜெயிச்சது காரணமே ஆர்ஆர் வந்து ஃபீல்டிங் தான். ஷும்ரான் கேட்ச் எடுத்ததாக இருக்கட்டும், தோனிக்கு ரியான் பராக் வந்து சிவன் தோனிக்கு கேட்ச் எடுத்ததாக இருக்கட்டும், சூப்பராக ஃபீல்டிங்காக தான் ஆர்ஆர் வந்து இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவேன். அந்த ஃபீல்டிங் வந்து சூப்பர் ஃபீல்டிங்காக ஆர்ஆர். அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க. லாஸ்ட் ஓவர் வந்து 20 ரன் அடிக்கிறோம். சந்தீப் சர்மா பவுலிங் போட்டாரு. தோனி தான் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு பால் வைடு. அடுத்த பால் 19 ரன் அடிக்கலாம் ஆறு பாலுக்கு. அடுத்த பால் வந்து தோனி விக்கெட் எடுத்தார். தோனி அடிக்க போனாரு. அடிச்சாரு நல்லா தான். ஆனால் சிவராஜ் பிளேயர் வந்து சூப்பராக கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. அப்புறம் ஜிம்மி ஓவர்டன் வந்தார். ஒரு 6 அடித்தார். ஜடேஜாவே ஜிம்மி ஓவர்டனாலே அடிக்க முடியல. 19 ரன். சந்தீப் சர்மா வந்து சூப்பராக பவுலிங் போட்டு முடிச்சிட்டாரு. சிஎஸ்கே வந்து 26 அடித்தாங்க. ஆர்ஆர் வந்து 5 ரன் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச்சு. மும்பை வர்சஸ் கேகேஆர். மும்பை வந்து எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து 3 ரன்ல விளாட வேண்டிய மும்பை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். அதனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி கேகேஆர் இந்த சைடு இந்த சைடு வந்து நல்ல டீம் தான். மும்பை வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கான்டெஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். மும்பை வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து வான்கடையில் விளையாடுது. எப்படி விளையாடுதுன்னு தெரியல. பார்க்கலாம். எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் மும்பையே அவங்க சொல்லிக்கிறேன். மும்பை வந்து வான்கடையில் நல்லா விளையாடணும். ஜெயிச்சு டோர்னமெண்ட்டில் விளையாடணும். இன்னைக்கு மும்பை வந்து ஜெயிக்கலாம் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து சரியான ப்ரெஷராக இருக்கும். ஜெயிக்கலன்னா அதனால் மும்பை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் நான் நம்புகிறேன். பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்ட்டு மும்பை வர்சஸ் கேகேஆரில். என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து